நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி விதை பகிர்வு பற்றி பார்க்கலாம், அப்டேட் பார்க்கலாம். இலவச விதை பகிர்வு பற்றி வீடியோ போட்டிருந்தோம். நிறையா பேர் விதை கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோலேயே டீட்டெயில்டாக சொல்லியிருந்தோம், எத்தனை விதைகள் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி, யார் யாருக்கு விதைகள் கொடுக்குறோம் அப்படின்னு. ஆனால் எல்லாருமே எல்லா விதைகளுமே கேட்டிங்க. அதனால் எல்லா விதைகளுமே அனுப்புகிறேன். ஆனால் எல்லாருக்கும் அனுப்ப முடியல, ஒரு 5 பேருக்கு மட்டும் அனுப்புகிறேன். இன்னும் விதைகள் சேகரித்து மீதி இருக்கிறவங்களுக்கு கேட்ட எல்லாருக்குமே நான் விதையை அனுப்புறதுக்கு முயற்சி பண்ணுறேன். ஆனால் 5 பேர் 10 பேர் அவ்வளோதான் விதையை அனுப்ப முடியும். ஏன்னா இது சின்ன தோட்டத்தில் நான் விதையை எடுத்து தான் உங்களுக்கு அனுப்பணும். ஸோ விதை சேகரித்து தான் அனுப்ப முடியும். அவசரமாக விதை தேவைப்படுது அப்படின்றவங்களுக்கு என்னால் அனுப்ப முடியுமான்னு தெரியலை. காத்திருந்து விதை வாங்கிக்க முடியும் அப்படின்றவங்க வெயிட் பண்ணி விதையை வாங்கிக்கோங்க. இப்போ 5 பேருக்கு நம்ம இன்றைக்கி விதையை அனுப்புறதுக்கு ரெடி பண்ணியிருக்கோம். அது யார் யாருக்கு விதை அனுப்புகிறோம் அப்படின்றத லாஸ்ட்டாக நான் பின் பண்ணியிருக்கேன். யார் யாருக்கு விதை போகுது அப்படின்றத பார்த்துக்கோங்க. நான் விதையை அனுப்பும் போது இப்போ தான் ரெடி பண்ணியிருக்கேன். விதையை அனுப்பும் போது யார் யாருக்கு விதைகள் அனுப்புகிறேன் அப்படின்றத செப்பரேட்டாக நான் உங்களுக்கு விதை யாருக்கு விதை அனுப்பப்படுதோ அவங்களுக்கு நான் மெசேஜும் பண்ணிடுறேன். இப்போ 5 பேருக்கு மட்டும் இந்த வாரம் விதையை அனுப்புகிறோம். இந்த வீடியோ பார்க்குற நம்ம சப்ஸ்கிரைபர் யாருக்காவது விதைகள் தேவைப்படுது அப்படின்னா விதைகள் எப்படி வாங்கணும் அப்படின்றத இதற்கு முன்னாடி இலவச விதை பகிர்வு அப்படின்னு ஒரு வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதை பாருங்கள், பார்த்துட்டு விதை வாங்கிக்கோங்க. விதைகள் 5லேருந்து 6 விதைகள் இப்போதைக்கு அனுப்புகிறேன். உங்களுக்கு தேவைப்படுற விதைகளை நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். எல்லா விதைகளும் வாங்கி வேஸ்ட் பண்ணாதீங்க. சில பேருக்கு விதைகள் இருக்கும், அதே விதைகளை திருப்பி வாங்காதீங்க. கிடைக்காத விதைகள் வாங்கிக்கோங்க. அதாவது உங்கள் கையில் கிடைக்காத விதைகள், பக்கத்தில் வாங்க முடியாத விதைகள் வாங்கிக்கோங்க. விதைகளை வாங்கி வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா கொஞ்சம் அளவு விதைகள் சேகரித்து அது வேஸ்ட் ஆக்கக்கூடாதுன்றதுக்காக தான் பகிர்றோம். மாடி தோட்டம் வச்சுருக்கவங்க இந்த விதைகள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். எல்லாமே நாட்டு ரக விதைகள். விதைகள் கேட்டு விதை கிடைக்காதவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே விதைகள் சேகரித்து எல்லாருக்குமே விதைகள் நான் அனுப்புவேன். ஆனால் ஒரு வாரத்திற்கு 4 பேர் 5 பேர் அப்படி தான் அனுப்ப முடியும். இப்போதைக்கு விதைகள் அனுப்பியிருக்கேன். மீதி விதைகள் கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ 4 ரகம் 5 ரகம் நீங்கள் கேட்குறதுனால இன்னும் கொஞ்சம் விதை சேகரித்து அதுக்கப்புறம் தான் நான் அனுப்ப முடியும். அதனால் இன்னும் விதை கேட்டிருக்கவங்களாம் கொஞ்சம் பொறுமையாக இருந்து விதைகள் வாங்கிக்கோங்க. இதில் என்னென்ன விதைகள் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, கொடி தம்பட்டை, பூனைக்காளி, பஞ்சு பீர்க்கன், 5லேருந்து 7 ரகம் அனுப்பியிருக்கேன். என்னென்ன விதைகள் இருக்கோ அதை பார்த்து நான் அனுப்பியிருக்கேன். பாருங்கள், ஒவ்வொருத்தவங்க எல்லாருக்குமே இதே விதைகள் தான் அனுப்பியிருக்கேன். விதை 1 விதை 2 விதை கேட்டவங்களுக்கும் சரி, ஒரு ரகம் கேட்டவங்களுக்கு எல்லாருக்குமே என்கிட்ட என்னென்ன ரகம் இருக்கோ எல்லாமே அனுப்பியிருக்கேன். தம்பட்டை அவரை, பஞ்சு பீர்க்கன், பூனைக்காளி. இது அவரையில் 2 கலர் இருக்குது. அடுத்து கொடி பீன்ஸ் இல்லைன்னா காராமணின்னு சொல்கிறாங்க, பச்சை கலர். இது நார்மல் நம்ம பீர்க்கங்காய். காஸ்மோஸில் ஆரஞ்சு கலரும் மஞ்சள் கலரும் அனுப்பியிருக்கேன். அடுத்து உங்களுக்கு மர வெண்டை, மார்னிங் க்ளோரியில் சில கலர் அனுப்பியிருக்கேன். என்னென்ன கலர் வருது அப்படின்னு தெரியல, மிக்சிங் தான். ஸோ உங்களுக்கு என்ன கலர் வருதுன்னு தெரியலை. இருந்த விதைகளை நான் பகிர்ந்து கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம வெறும் காய்கறி விதைகள் மட்டும் போடுறோன்னா பூச்சி தாக்குதல் அதிகமாக இருக்கும். அதனால் இடையில நீங்கள் பூக்களும் போடுறீங்க அப்படின்னா பூச்சி தாக்குதலும் கம்மியாக இருக்கும். அது மாதிரி பட்டாம்பூச்சி இதுகள்லாம் அதிகமாக வர்றதுனால உங்களுக்கு காய்கறிகள் நிறைய ஈல்டும் கொடுக்கும். அதனால் 1 2 பூக்களும் வளருங்க. அதே மாதிரி உங்களுக்கு பூச்சி தாக்குதல் அதிகமாக இருக்குது அப்படின்னா மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய பூக்கள் செடிகளை இடையில நீங்கள் வச்சு விட்டீங்க அப்படின்னா பூச்சி தாக்குதம் கொஞ்சம் குறைவாக இருக்கும். வராதுன்னு சொல்ல முடியாது, குறைவாக இருக்கும். விதைகள் எல்லாமே புது விதைகள் தான். நம்ம இப்போது ஆடிப்பட்டத்துக்காக சேகரித்த விதைகள் தான். அதனால் எல்லாமே முளைப்பு திறன் நல்லாவே இருக்கும். எல்லா விதைகளுமே உங்களுக்கு முளைக்கும். 2 3 விதைகள் கொடுக்குறோம் அப்படின்னாலுமே அந்த விதைகள் 3 விதைகள் கொடுக்குறோம்னா 3 விதைகளுமே நல்ல முளைப்பு திறனுடையதாக இருக்கும். அதனால் விதைகள் கம்மியாக கொடுக்குறதா நினைக்காதீங்க. ஏன்னா மாடி தோட்டத்துக்கு நான் அனுப்புகிற விதைகளே போதும், அதுவே உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும். தம்பட்டை அவரைலாம் 2 அனுப்பியிருக்கேன். 1 உங்களுக்கு நிறையா காய்கள் கிடைக்கும், நிறையா காய்கள் வரும். அதனால் உங்களுக்கு இதுவே மாடி தோட்டத்துக்கு போதுமானதாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப தேவைப்படக்கூடிய கத்தரி, மிளகாய் அதெல்லாம் இன்னும் விதைகள் எடுக்கலை.
வெண்டைக்காய் மட்டும்தான் இப்போதைக்கு விதைகள் எடுத்திருக்கேன். மற்றதில் இன்னும் விதைகள் எடுக்கலை. அது விதை சேகரித்ததுக்கப்புறம் உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். வேணுங்கிறவங்க அந்த விதையுமே வாங்கிக்கலாம். விதைகள் எப்படி கேட்கணும் அப்படின்னு தெரியலையா அப்படின்னா நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி போட்டிருக்க வீடியோஸ் எல்லாம் போய் பாருங்கள். அதில் எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்கேன். இது எல்லாமே நம்ம தோட்டத்தில் இருந்து எடுக்கக்கூடிய விதைகள். எதுவுமே மருந்தோ எதுவுமே தெளிக்காமல் ஆர்கானிக் முறையில் வளர்க்கப்பட்ட நாட்டு காய்கறி விதைகள். அதனால் உங்களுக்கு முளைப்பு திறனில் எந்த ஒரு குறையும் வராது. எல்லாமே நல்ல முளைப்பு திறன் உடையதாக தான் இருக்கும். உங்களுக்கு அது மாதிரி ஈல்டுமே அதிகமாக தான் இருக்கும். காய்கறிகள் உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும். இப்போ நான் கொடுத்துருக்கிறது எல்லாமே உங்களுக்கு அரிதான விதைகள் தான் நிறையா கொடுத்துருக்கேன். நார்மலாக நீங்கள் நாட்டு தக்காளி, கத்தரி இதெல்லாம் உங்களுக்கு பக்கத்தில் விதை கடைகள்லேயே கிடைக்கும். கொஞ்சம் கிடைக்காத விதைகள் மட்டும் இப்போதைக்கு கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். மற்ற விதைகள் உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா கூட எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்கிட்ட விதைகள் இருக்குது அப்படின்னா ஷேர் பண்ணுறேன். இல்லை அப்படின்னா அடுத்து விதைகள் வாங்கி கூட மொத்தமாக வாங்கிட்டு நிறையா பேர் ஒரே விதைகள் கேட்குறீங்கன்னா வாங்கி கூட நான் ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கு நம்ம விதைகள் யார் யாருக்கு அனுப்புகிறோம் அப்படின்ற லிஸ்ட்டு நான் போட்டிருக்கேன். அவங்க பேர் மட்டும் உங்களுக்கு தெரிகிற மாதிரி ஷோ பண்ணியிருக்கேன். இவங்க எல்லாம் விதைகளை வாங்கிக்கோங்க.